welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So first வந்து உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய thanks. எதுக்கு அப்படினு பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்னோட சேனலை பாக்குறீங்க, நிறைய பேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட் கொடுக்குறீங்க. இந்த லவ் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க, எனக்கு ரொம்ப என்கரேஜ்டா இருக்கும். So இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு DIY சிம்பிள் ஹோம் ரெமெடி தான் பார்க்க போறோம். So என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டார்க் நெக், ஸோ நெக் இந்த ஏரியால பர்டிகுலர் இந்த ஏரியால வந்து பாத்தீங்கன்னா ஒரு டார்க் பேச்சஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும், ஒரு ஹார்ட் ஸ்கின் இருக்கும். இதனால வந்து நிறைய பேர் சஃபர் பண்றாங்க, நிறைய இன்செக்யூரிட்டி இஷ்யூஸ்லாம் இருக்கு. ஸோ ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கழுத்துல இந்த இடத்துல வந்து நீங்க இப்படி தொட்டு பாருங்க, இந்த இடமும் உங்க கண்ணுக்கு கீழே, அதாவது சுத்தி கண்ணை சுத்தி இருக்கிற இந்த ஸ்கின்னும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ சென்சிட்டிவா ரொம்ப டெண்டரா இருக்கும். ஸோ நம்ம அண்டர் ஐ வந்து எப்படி வந்து நம்ம ரெஸ்ட் கொடுக்காம ஸ்ட்ரெஸ் கொடுத்தோம்னா எப்படி உடனே வந்து டார்க் ஆயிடுதோ அதே மாதிரி தான் நம்மளோட கழுத்து ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின். இந்த டார்க் நெக்கை வந்து பாத்தீங்கன்னா நெக் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் சொல்லுவாங்க. இது எதனால வருதுன்னா நிறைய மெடிக்கல் ரீசன்ஸ் இருக்கு. ஒன்னு ஒபிசிட்டியா உள்ளவங்க, ஓவர் வெயிட், இல்லைன்னா வந்து அண்டர் வெயிட் உள்ளவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால டெஃபிஷியன்சி டார்க் நெக் வருது. விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருந்தா கூட டார்க் நெக் வருது. இதெல்லாம் மீறி வந்து பாத்தீங்கன்னா லேடிஸ் வந்து ஒண்ணு வந்து அவங்களோட கோல்ட் செயின் வந்து ரெகுலரா போட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மெட்டல் அலர்ஜி உரசி 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 கழுத்து வந்து கருத்து போயிடும். இந்த விஷயம் பாத்தீங்கன்னா பிரெக்னென்ட் விமனுக்கு வந்து அந்த டார்க் நெக் வரும். ஆஃப்டர் டெலிவரி இது ஆட்டோமேட்டிக்காவே ஆக்சுவலா போயிடும். பெரியவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வயசாகும் போது அந்த ஏஜிங்ல வந்து நெக் வந்து கொஞ்சம் டார்க் ஆகுது. இன்னும் வந்து டயபெட்டிக் பேஷண்ட், அதாவது இன்சுலின் லெவல் ஜாஸ்தி உள்ளவங்களுக்கு நெக் வந்து டார்க் ஆகுது. ஹைப்பர் பிக்மெண்டேஷனால நிறைய பேர் சஃபர் பண்றாங்க. நிறைய ரெமெடிஸ் கூட நீங்க ட்ரை பண்ணிருக்கலாம். இன்னைக்கு நான் சொல்றதையும் கூட சேர்ந்து ட்ரை பண்ணுங்க. டெஃபினட்டா சொல்றேன், நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணீங்கன்னா அந்த நெக் கருத்து போயிருக்கிறது நல்லாவே சரியாகும். இது வந்து வாரத்துல 3 தடவை தாங்க யூஸ் பண்ணணும், அதுக்கு மேல யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு தடவை யூஸ் பண்ணீங்கன்னா நடுவில் 2 days கேப் விட்டுட்டு தான் யூஸ் பண்ணணும். இதை ரெகுலரா யூஸ் பண்ணா கண்டிப்பா ரிசல்ட் தெரியும். சோ இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வீடியோவை ஃபுல்லா பாருங்க. பவுல்ல வந்து பாத்தீங்கன்னா சுகர் அண்ட் ரவை மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இதோட வாட்டர் கலந்துக்கிறேன். இது வந்து நம்ம ஸ்க்ரப்பிங் பண்ண போறோம். எக்ஸ்ஃபோலியேட்டர் மாதிரி நல்லா ஒர்க் ஆகும். ஸோ இங்கே 4 பவுல் இருக்குது. ஒருத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி அந்த பல்ப் வச்சுருக்கேன். அது நேச்சுரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை லைட்டன் பண்ணும், டார்க் ஸ்பாட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணும். இன்னொரு பவுலில் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் ஃப்ளார், அது வந்து ஸ்கின்னை வந்து ஒயிட்னிங் பண்ணும். ஸோ இன்னொரு பவுலில் வந்து பார்த்தீங்கன்னா ஹனி வச்சுருக்கேன். அது ஒரு நேச்சுரல் ப்ளீச்சிங் ஏஜென்ட் மாதிரி நல்லா ஒர்க் ஆகும். இன்னொன்று வந்து லெமன், ஃபுல் ஆஃப் சிட்ரிக் ஆசிட், விட்டமின் சி, ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நெக் ஏரியாவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சுகர் அண்ட் ரவா ஸ்க்ரப்பை வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. இது நேச்சுரல் எக்ஸ்ஃபோலியேட்டர். எப்படி நம்மளோட ஃபேஸ்க்கு வந்து ரெகுலராக வந்து நம்ம ஸ்க்ரப் பண்ணுறோமோ, டெட் ஸ்கின்ஸை ரிமூவ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் நம்மளோட நெக் ரீஜனும். ஸோ அந்த ஸ்க்ரப்பிங் முடிச்சதுக்கப்புறம் ஒரு 5 minutes வச்சுருந்துட்டு வார்ம் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணுங்கள். ஏன் வார்ம் வாட்டர் அப்படின்னு சொல்கிறேன்னா உங்களோட போர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து அந்த போர்ஸ் ஓப்பன் பண்ணி தான் நம்மளுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஸோ அதனால் வார்ம் வாட்டர் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் ஃப்ளோர், ஹனி, லெமன், அந்த பொட்டேட்டோ ஜூஸ் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ரைஸ் ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட்னிங் ஏஜென்ட், ஹனி வந்து ப்ளீச்சிங் ஏஜென்ட், லெமனில் வந்து பார்த்தீங்கன்னா சிட்ரிக் ஆசிட், விட்டமின் சி இருக்கிறதுனால வந்து ஸ்கின்னை வந்து லைட்டன் பண்ணி கொடுக்கும். ஸோ பொட்டேட்டோ ஜூஸ் இருக்குல்ல, அதுதான் மெயின் இன்க்ரீடியன்ட்ங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டார்க் ஸ்பாட்ஸ், அந்த பேச்சஸ்லாம் வந்து நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்கும். நான் சொன்ன மாதிரி வீக்லி 3 times நீங்கள் யூஸ் பண்ண போது ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பர்பான ரிசல்ட் கிடைக்கும். பட் ரிலீஜியஸாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த பேக் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 minutes வச்சுருந்துட்டு நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து மாய்ஸ்சரைசிங் பண்ண போகிறோம். ஸோ மாய்ஸ்சரைசர் உங்களோட ஃபேவரட் என்ன இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து இந்த வாஸ்லின் ஹெல்தி ஒயிட் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை வந்து நம்ம நெக் ஏரியாவில் போட்டு நல்லா வந்து மசாஜ் பண்ணிக்க போகிறோம். இப்போ பேக் போட்டிருக்க இந்த டயத்தில் மட்டும் இல்லைங்க, எப்போவுமே நெக்கில் வந்து நல்லா மாய்ஸ்சரைசிங் பண்ணுங்கள். எஸ்பெஷலி இந்த டார்க் நெக்னால வந்து சஃபர் பண்ணுறவங்க அந்த ஏரியாவை ட்ரையாக விடவே விடாதீங்க. ட்ரையாக விட்டிங்கன்னா அது வந்து ஸ்கின் வந்து ஹார்டன் ஆகும். அதனாலையும் டார்க் பேச்சஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக ஃபார்ம் ஆகும். ஸோ எப்போவுமே மாய்ஸ்சரைசர் போட்டு அந்த ஏரியாவை வந்து நல்லா ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்கோங்க.
இந்த ஹோம் ரெமெடி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்கா இந்த பிரச்சனை இருக்குன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இன்ஸ்டாகிராம்ல நீங்க ஃபாலோ பண்ணலன்னா கண்டிப்பா போய் ஃபாலோ பண்ணுங்க. அங்க நான் ரொம்ப ஆக்டிவா இருப்பேன். ரெகுலரா ஏதாவது அப்டேட்ஸ் போட்டுட்டே இருப்பேன். நம்ம சேனல் நேம் தான் இட்ஸ் மீ கங்கா. சோ அந்த நேம்ல போய் ஃபாலோ பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோட வந்து உங்களை சந்திக்கிறேன். until then take care. முக்கியமான விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கன் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. see you.